நடிகை மீனா சமீபத்தில் நம்ம நாட்டோட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை நேரில் சந்திச்சிருந்தாங்க. அது சோஷியல் மீடியால ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிச்சு. கடந்த மாசம் ஜூன் 24ஆம் தேதி மீனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வைஸ் பிரசிடென்ட் கூட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி, உங்களை சந்திச்சது பெருமையா இருக்கு சார், நிறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், கண்டிப்பா அதெல்லாம் எதிர்காலத்துல என்ன நம்பிக்கையோட வழி நடத்துறதுக்கு பயன்படும்னு நம்புறேன், உங்க நேரத்துக்கு நன்றி அப்படின்னு மீனா சொல்லியிருந்தாங்க. சினிமால இருந்து நிறைய நடிகைகள் அரசியலுக்கு போயிருக்காங்க. அந்த வகையில மீனாவும் இப்ப அரசியல்ல கிளம்புறாங்க போறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்துச்சு. இது மட்டும் இல்லாம மீனா பிஜேபியில தான் இணைய போறாங்கன்னு, அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி அளிக்கப்பட இருக்கிறதாகவும் நிறைய செய்திகள் வெளியாச்சு. இந்த விஷயம் சோசியல் மீடியால ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி மீனாவோட கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமா உயிரிழந்தாரு. அவர் இறந்த சில மாசங்கள்லயே மீனா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல் வெளியாச்சு. ஆனா மீனா அது எதுவும் உண்மையில வெறும் வதந்தின்னு பதிலளிச்சிருந்தாங்க. இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ளேயே மீனாக்கும் எல்முருகனுக்கும் தொடர்பு இருக்கிறதா சில செய்திகள் வெளியாச்சு. பிரதமர் மோடி டெல்லியில இருக்கிற அமைச்சர் எல்முருகன் வீட்டுல பொங்கல் விழாவை கொண்டாடி இருந்தாரு. அந்த விழாவில் மீனாவும் கலந்துக்கிட்டாங்க. இந்த செலிப்ரேஷன் வீடியோ வெளியாகவே அதுல மீனா இருக்கிறத பார்த்த பலரும் மீனாக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு, அவங்க எல்முருகன் வீட்டுல இருக்காங்கன்னு கேள்விகளை கேட்க தொடங்கிட்டாங்க. திருச்சி சூர்யாவும் எல்முருகனுக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு பேசி சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தாரு. அதை தொடர்ந்து மீனா அமைச்சர் எல்முருகன் வீட்டுல நடந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கவே மீனா தான் அந்த நடிகைன்னு சோசியல் மீடியால செய்திகள் பரவ தொடங்குச்சு. மீனாவும் இந்த மாதிரியான வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா, நம்மள வெறுக்கிறவங்க எப்போதுமே வெறுத்துட்டு தான் இருப்பாங்க, முட்டாள்கள் எப்போதுமே முட்டாள்களா தான் இருப்பாங்கன்னு மீனா சொல்லியிருந்தாங்க. இப்படி சர்ச்சைகள் வெளியாகி அதுக்கு மீனாவும் பதிலளிச்சிருந்த நேரத்துல தான் இப்ப திடீர்னு மீனா பிஜேபியில இணைய போறதாகவும் மத்திய அமைச்சர் ஆக போறதாகவும் தகவல் வெளியாகவே, இப்போ மறுபடியும் மீனாவை அமைச்சர் எல்முருகன் கூட தொடர்பு படுத்தி இதுக்கெல்லாம் எல்முருகன் தான் பின்னாடி இருந்து செயல்படுறாருனோ, இதனால பிஜேபி கட்சியில பதவிக்காக காத்துட்டு இருக்கிற நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்கன்னு நெட்டிசன்ஸ் பேச தொடங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை மீனா ஒரு முறை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணை பத்தி ஏதாவது கேள்விப்படும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், வதந்திகள் அவளை அடைய முடியாத மற்றும் அவளை ஜெயிக்க முடியாத ஆண்கள் கிட்ட இருந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை மீனா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மூலமா மீனாவை பத்தி வெளிவர தகவல்கள் எல்லாமே வதந்திகள் அப்படின்னும், இதெல்லாம் சிலர் அவங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்க பண்ற வேலைகள் அப்படிங்கறத தான் மறைமுகமா குறிப்பிட்டிருக்காங்கன்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. மீனாவே இந்த சர்ச்சைகள் தொடர்பா நேரடியா பதில் அளிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.